கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலிருந்து நாம் இந்த காலை தியானங்களிலே கற்று வருகிறோம். இன்றைக்கு பவுல் பிலிப்பியருக்கு கொடுத்த 4 முக்கியமான ஆலோசனைகளை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். வாசிக்கலாம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். இந்த ஒரு வசனத்தில் பவுல் 4 முக்கியமான ஆலோசனைகளை பிலிப்பியருக்கு கொடுக்கிறார். உங்களை குறித்து நான் கேள்விப்படும் போது நான் என்ன கேள்விப்படணும்? பவுலினுடைய இந்த எதிர்பார்ப்பு அவரிடத்திலிருந்து வராமல் நாம் கூர்ந்து கவனிப்போமே என்றால், யோவான் 17ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய சீஷர்களுக்காக ஜெபித்த போதோ, இல்லை என்றால் யோவான் 14-16 அதிகாரங்களிலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு தான் அருளிய கடைசி ஆலோசனையிலோ காணப்படும் சத்தியங்களை தான் இந்த ஒரு வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் உள்ளடக்கியிருக்கிறார். முதலாவது, பவுல் பிலிப்பியர் இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? இல்லை என்றால் கடவுள் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? விசுவாசிகளாகிய நாம் ஒரே ஆவியை உடையவர்களாக, அதன் பொருள் ஒற்றுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவின் இறுதி ஜெபம், பிதாவே, நீரும் நானும் ஒன்றாய் இருப்பது போல இவர்களும், அதாவது தன்னுடைய சீஷர்களும், அவர்கள் மூலமாக என்னை விசுவாசிப்பவர்களும், அந்த சீஷர்கள் மூலமாக தான் நம்ம விசுவாசத்தை பெற்றுக்கொண்டோம், அவர்கள் ஒன்றாய் இருக்கும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன். கிறிஸ்தவ உலகத்தில் பிரிவு, பகை, வேற்றுமை, இதனால தான் இன்றைக்கி கிறிஸ்தவர்களாகிய நாம் பிரிந்திருக்கிறோம். பலவிதமான பிரிவுகள். உதாரணமாக நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கொள்வோமே, இன்னும் கிறிஸ்தவர்களுக்குள்ளாக ஜாதி பிரிவினை இருக்கிறது. சில நபர்கள் எங்களுடைய சபைக்கு வரப்போ கேள்வி கேட்பாங்க, உங்கள் சபையில் இருக்கிறவங்களாம் பொதுவாக எந்த ஆளுங்க அப்படின்னா, அவங்க எந்த ஜாதிக்காரங்க அப்படிங்கிறது குறித்து தான் அவங்க கேட்பாங்க. ஒரு திருமணம்னா நம்ம ஜாதி பார்க்குறப்ப ஜாதியின் மூலமாக நம்ம பிரிந்திருக்கிறோம். ஆனால் இந்த ஜாதி என்பது இந்து மதத்தின் மூலமாக தோன்றிய இந்து தர்ம சாஸ்திரங்களிலே காணப்படுகின்ற ஒரு நம்பிக்கை என்பதை கிறிஸ்தவர்களாகிய நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன்னா கடவுள் நம்ம எல்லாருமே அவருடைய சாயலில் சமமாக படைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வதில்லை. கொள்கையின் அடிப்படையில் சில சமயங்களில் சில கொள்கைகள் விட்டு கொடுக்கப்பட முடியாதவை. உதாரணமாக ஒருத்தர் திரியேகத்தை மறுதளிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட நம்மளால் ஒற்றுமையாக இருக்க முடியாது. ஆனால் அதே சமயம் சில காரியங்கள் பழக்க வழக்கங்களை பொறுத்தது, அதிலே நாம் பிரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி பல பிரிவுகள் காணப்படலாம். அப்போ விசுவாசிகளாகிய நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். குறிப்பாக ஒரு ஸ்தல சபையில் நாம் ஐக்கியப்பட்டிருப்போம் என்றால் அந்த ஸ்தல சபையிலே ஒற்றுமை மிக மிக முக்கியம். இரண்டாவது பவுல் சொல்கிறாரு, நீங்கள் என்னோடு கூட சுவிசேஷ ஊழியத்திற்காக போராட வேண்டும். பார்ட்னர்ஷிப் இன் த காஸ்பல். அது சுவிசேஷ ஊழியம் என்பது ஒரு தனி நபராக நாம் செய்யக்கூடிய ஒரு ஊழியம் அல்ல. மாறாக நாம் ஒன்றாக இணைந்து செய்ய வேண்டும். இப்போ நான் ஒருவேளை தனியாக ஒரு பகுதிக்கு ட்ராக்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னாலும் என்னுடைய சபையில் அதை குறித்து நான் பேசி என்னுடைய சபையார் அந்த நேரத்தில் எனக்காக ஜெபிக்க வேண்டும். ஏன்னா நான் எவ்வளோ முயற்சி எடுத்துக்கொண்டாலும் அந்த சுவிசேஷத்தை ஒரு நபர் விசுவாசிக்க வேண்டுமே என்றால் அவர்கள் பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்பட வேண்டும். அப்போ நான் எந்த ஒரு காரியத்தையும் தனியாக செய்ய முடியாது. அப்போ ஊழியத்திலே என்னோடு கூட நீங்கள் உடன் பங்காளிகளாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மூணாவது பவுல் சொல்கிறாரு, எதிர்ப்புகள் மத்தியிலே நீங்கள் ஒற்றுமையாக நிலைத்திருக்க வேண்டும். ஏற்கனவே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சிலரை குறித்து பேசிட்டார் இந்த அதிகாரத்தில். அவங்க எல்லாம் தவறான எண்ணத்தோடு நற்செய்தி ஊழியத்தை செய்கிறாங்க. கண்டிப்பாக பிலிப்பு பட்டணத்து மக்களுக்கு அவங்கள நன்றாக தெரிந்திருக்கும். ஆகையினால தான் அவர்களை குறித்து பிலிப்பு பட்டணத்து மக்களிடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் பேச வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. எப்போதுமே சுவிசேஷ ஊழியம் எதிர்க்கப்படுகிறது. அது சில சமயம் சபைக்குள்ளாக இருக்கிறவர்களால் எதிர்க்கப்படலாம், சில சமயம் சபைக்கு வெளியில் இருக்கிறவங்களால் எதிர்க்கப்படலாம். அப்படி எதிர்ப்புகள் வரும்போது நாம் ஒற்றுமையை காத்துக்கொண்டு ஒற்றுமையாக அந்த எதிர்ப்புகளை நாம் சந்திக்க வேண்டும். நான்காவதாக பவுல் சொல்கிறாரு, எவ்விதத்திலாவது கிறிஸ்துவின் நற்செய்திக்கு பாத்திரராக இருக்க வேண்டும். அது இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் நம்மால் அறிவிக்கப்பட வேண்டுமே தவிர நம் காரணமாக அது தடைப்பட்டு போகக்கூடாது.
அது நம்முடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரதிபலிக்கிறதாக இருக்க வேண்டும். இன்றைக்கி ஒரு வெட்கப்பட வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்தியாவில் அநேகர் அறிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் கிறிஸ்தவத்தை எதிர்க்கிறவர்கள் அல்ல, மாறாக கிறிஸ்தவர்களே என்று சொன்னால் மிகையாகாது. கிறிஸ்தவர்களுடைய சாட்சியற்ற ஒரு வாழ்க்கை. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்களுக்கும் புற மதஸ்தினருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் இருக்குது. சில சமயங்களில் சில இடங்களில் கிறிஸ்தவர்களை விட புற மதஸ்தினர் மிகவும் நேர்மையுள்ளவர்களாக, நற்சாட்சியுள்ளவர்களாக காணப்படுகிறார்கள். அப்போ நான் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டது மட்டும் இல்லாமல், நான் கிறிஸ்துவை பின்பற்றது மட்டும் இல்லாமல், என்னுடைய வாழ்க்கை முழுவதும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஒரு ஊந்துதலாக இருக்க வேண்டும். அதனால தான் 1 தீமோத்தேயு 4:12 பவுல் சொல்கிறாரு, தீமோத்தேயுவே, உன்னுடைய பேச்சிலும் சரி, உன்னுடைய நடக்கையிலும் சரி, உன்னுடைய உறவுகளிலும் சரி, உன்னுடைய தனிப்பட்ட ப்ரைவேட் லைஃப் என்று சொல்லுவோம், அவர் கற்பு என்ற வார்த்தையை அங்கே பயன்படுத்துகிறார். நீ தனிமையில் இருக்கும்போதும் சரி, எல்லா விதத்திலும் உன்னுடைய சாட்சியை நீ காத்துக்கொள்ள வேண்டும். நீ அப்படி காத்துக்கொள்ளாவிட்டால் உன்னுடைய போதக ஊழியம் அசட்டையாக எண்ணப்படும். தீமோத்தேயு ஒரு வாலிபனாக இருக்கக்கூடிய தீமோத்தேயு அத்தகைய காரியங்களில் தவறிவிடக்கூடும் என்பதை பவுல் உணர்ந்து இந்த ஒரு ஆலோசனையை அவருக்கு கொடுக்கிறார். அப்போ நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளும்பொழுது, நான் என்னுடைய வாயிலிருந்து வர வார்த்தையை இந்த உலகம் கவனிக்குது. அது கனிவான, அன்பான, மக்களுடைய வாழ்க்கையை கட்டுகிற வார்த்தைகளாக இருக்க வேண்டும். என்னுடைய ப்ரைவேட் லைஃப், அதாவது நான் பொது வாழ்க்கையில் எப்படி இருக்கிறேன், தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி இருக்கிறேங்கிறது இந்த உலகம் கூர்ந்து கவனிக்கிறது. இன்றைக்கு பல போதகர்களும் இதில் தவறி விடுவதனால தான் பல சபைகள் ஆவிக்குரிய வளர்ச்சியை காண முடிவதில்லை. எனவே எனக்கு பிரியமானவர்களே, பவுல் சொல்றாரு, எப்படியாவது உங்களுடைய வாழ்க்கை சுவிசேஷத்திற்கு ஒரு தடையாக, தவறான முன் உதாரணமாக இருக்காதவாறு நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். இது பவுலுடைய ஆலோசனை மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவரின் விருப்பமாகவும் இருக்கிறது. எனவே நாம் சபையிலே ஒற்றுமையை காத்துக்கொள்கிறவராகவும், ஒன்றாக இணைந்து நற்செய்தியை வளர்க்கிறவர்களாகவும், எதிர்ப்புகள் மத்தியிலே ஒரு மனதை காத்துக்கொள்கிறவர்களாகவும், எல்லா சூழ்நிலையிலும் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு, கிறிஸ்துவின் நற்செய்திக்கு பாத்திரராகவும் வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.